டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு ரத்த பரிசோதனை பண்ணால் அதில் என்ன குறைபாடு அதிகமாக இருக்குன்னா, ரத்தம் குறைவாக இருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கிறத பார்க்க முடியும். விட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கிறத பார்க்க முடியும். யார் ஒருவரை நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தாலும் இவைகளெல்லாம் குறைந்து காணப்படுறதுனால எலும்பு பலகீனம் அடையும், மூட்டு வலிகள் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் காலினுடைய பாதங்களில் வீங்கி காணப்படும். எப்பொழுதுமே ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையிலுமே ஒரு ஆர்வம் இருக்காது, சோம்பலாகவே இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம போக்கணும். நமக்கு கால்சியம் சத்து குறைபாடு வரக்கூடாது, விட்டமின் டி சத்து குறைபாடு வரக்கூடாது, அதே போல் இரும்பு சத்து குறைபாடு வரக்கூடாதுன்னா அதற்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சமையல் அறையில் தான் இருக்குது. இந்த சத்துக்களெல்லாம் நிறைந்த உணவுகள் நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி, நம்ம அரிசி மாவில் பார்த்திங்கன்னா உளுந்தை சேர்ப்பாங்க, வெந்தயத்தை சேர்ப்பாங்க. இந்த ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் சத்து, புரதச்சத்து, விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கிறது. அதுவும் வெந்தயத்தை பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்கிறது. அதே போல் உளுந்திலும் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கிறது. அதனால தான் அந்த அரிசி மாவோடு என்ன பண்ணுவாங்க, உளுந்தையும் வெந்தயத்தையுமே சேர்த்து ஆட்டுவாங்க. அதே போல் வீட்டில் வாரத்திற்கு ஒரு முறை கொள்ளை வேக வைத்து அந்த கொள்ளை என்ன பண்ணலாம், உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கொள்ளு கஞ்சி வச்சு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் எடுக்கலாம். அல்லது கொள்ளு துவையல் செய்து உணவோடு நாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த கொள்ளை ரசம் வச்சு நம்ம சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நிலக்கடலை நம்ம முளைக்கட்டி சாப்பிடலாம், அல்லது நிலக்கடலை உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது நிலக்கடலை கஞ்சி வச்சும் சாப்பிட்லாம். அரிசியோடு அதை வேக வச்சு எப்படி கொள்ளு கஞ்சி செய்கிறோமோ அதே போல் நிலக்கடலை கஞ்சி வச்சு நம்ம குடிக்கலாம். அடுத்தது எள் உருண்டை, எள்ளு கஞ்சி வச்சு சாப்பிடலாம், அல்லது எள் உருண்டை செய்து நம்ம சாப்பிடலாம். இதையெல்லாம் நம்ம உணவில் நம்ம வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் சேர்த்து கொண்டு வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் நல்லெண்ணெயை என்ன பண்ணணும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடம்பு முழுவதும் தேய்த்து நல்ல இள வெயிலில் 1 மணி நேரம் நீங்கள் அதை வாரத்தில் 2 நாள் நீங்கள் இருந்து பாருங்கள். இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு, கால்சியம் சத்து குறைபாடு, அதே போல் B12 குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடெல்லாம் படிப்படியாக குறையும். அதே போல் முருங்கைக்கீரையை என்ன பண்ணலாம், கஞ்சி வச்சு சாப்பிட்லாம், முருங்கைக்கீரையை துவையல் பண்ணி சாப்பிடலாம், முருங்கைக்கீரையை பொடியாக்கி, அதாவது நிழலில் உலர்த்தி அதை பொடியாக்கி தினசரி 1 டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு, அதாவது 30 வயதிலிருந்து இதை எடுத்துக்கிட்டால் விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, அதே போல் விட்டமின் பி சத்து B12 குறைபாடு, இதெல்லாம் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதே போல் உணவு தான் மருந்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.